பெக்கம் வில் நெவர் பி மை ஃபேவரட் ஃபுட்பாலர். அது நான் சொல்லி ஆகணும். எனக்கு வந்துட்டு பெக்கமோட இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் அஸ்ன்ற மாதிரி தான் இது பேசுனே தவிர பெக்கம் வில் நெவர் பி மை ஃபேவரட் ஃபுட்பாலர். பட் ஆனா ஒரு டிஷர்ட்ல எழுதி போட்டு ஸ்லோகன் போட்டு நிக்கலாம் போலயே நம்ம. வெல்கம் பேக் டு ஃபுட்பால் கதைகள். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டேவிட் பெக்கம் பத்தி பார்க்க போறோம். ரீசெண்டா அந்த டாக்குமெண்ட்ரி பத்தி நிறைய அங்கங்க ஹின்ஸ் போட்டு போயிட்டு இருந்தோம். இந்த வீடியோ வந்து பெக்கம் பத்தி இவர் பெக்கம்னாலதான் ஃபுட்பால் பார்க்க ஆரம்பிச்சாரு. நான் 2 பேரும் யுனைடெட் ஃபேன் தான். எங்களுக்கு பெக்கம் ரொம்ப க்ளோஸ் டு ஆன பிளேயர். நீங்க சொல்லுங்க பெக்கம் படிப்படியா அடுத்தது புதிய தலைமுறை தான் நினைக்கிறது. அல்ல நான் எதை யோசிச்சுட்டு நம்ம ஏன் எதுக்கு உட்கார்ந்துருக்கோம். ஆக்சுவலா புதிய தலைமுறைன்னு போட்டலாம்னு நினைக்கிறேன். நம்ம 2 பேரும் ஏஞ்சி கூட போயிருப்பாங்க. என்னமோ நியூஸ்ல உட்கார்ந்துருக்கிற மாதிரி நாங்க பேசுற மாதிரி சவுண்ட் பிக்கா. நீங்க சொல்லுங்க. பெக்கம பத்தி நான் எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு நான் ஃபர்ஸ்ட் ஃபுட்பால் பார்க்க ஆரம்பிச்சது வந்து கிளாமர் ஆரம்பிச்சது. அது ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு சும்மா சேனல் பாத்துட்டு இருக்கப்ப கிரிக்கெட் வருதான்னு பாப்பேன். எந்நேரம் பார்த்தாலும் ஃபுட்பால் தான் வந்துட்டு இருக்கும். சரி பாப்போம் யார நல்ல ஹேர் ஸ்டைல் எல்லாம் வச்சுக்கிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெக்கம்னு கண்டுபிடிக்கிறேன். அந்த டைம்ல நான் வந்துட்டு 98 FIFA விளையாட்டு இருந்தேன் நான். அது ரொம்ப ஈஸியான கேம். என்னன்னா இது நம்ம சைட்ல கொண்டு வந்துட்டு பால ஃபார்வர்ட் கிக் பண்ணிட்டோம்னா அப்படியே எல்லாரும் ஓடி போயிட்டு இந்த சைட் ஸ்ட்ரைக்கர் பாஸ் பண்ணா கோல் போட்டுடலாம். அந்த மாதிரி கேம் விளையாடுவாங்க. அதுல பெக்கம் பாத்திருக்கேன். பட் ஆனா பெக்கமும் அப்புறமா வந்துட்டு உங்க டீம்ல ப்ளூம் கிஸ்ட்னு ஒருத்தன் இருப்பான். அவனும் ஒரே மாதிரி இருப்பாங்க. நான் அப்ப பெருசா பார்த்தது கிடையாது. நேரம் லைவ்ல பாக்குறப்பதான் வந்துட்டு யார் நல்லா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு 98ல அப்படி ஆரம்பிக்கிறேன். அப்பதான் வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த FIFA வேர்ல்டு கப் வேற வருது. FIFA வேர்ல்டு கப் வந்துட்டு அது ஒரு பயங்கர டைம் எடுக்கும். பட் ஆனா சொல்றேன் கதை. அது வந்துட்டு அப்போ நம்மளுக்கு இருந்த கவரேஜை பத்தி அப்பதான் அவங்களுக்கு தெரியும். தூர்தர்ஷன்ல தான் வந்துச்சு. ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்லயும் கிடையாது, இதுலயும் ESPN கிடையாது. தூர்தர்ஷன்ல வரப்போ எப்படின்னா, அப்போ என் பக்கத்து வீட்டு பையன் வந்துட்டு எனக்கு கரெக்டா அப்டேட் கொடுப்பான் இன்னைக்கு என்னென்ன மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு. நான் கரெக்டா பாக்குற மேட்ச் வந்துட்டு இந்த அர்ஜென்டினா வர்சஸ் இங்கிலாந்து மேட்ச். பெக்கம் வந்துட்டு ரெட் கார்டு வர மேட்ச். அது அவனை வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஒரு வில்லன் மாதிரி காட்டுறாங்க. அவனை பார்த்துட்டு ரொம்ப யார் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கானேன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறேன். எப்பயாச்சும் வரப்போ எல்லாம் வந்துட்டு ரெட் செட்டை போட்டுட்டு ஒருத்தன் ஓடிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். கரெக்டா எனக்கு எப்போ வந்து நல்லா கிளிக் ஆச்சுன்னா அந்த இதுல இருந்து ஹாஃப் லைன்ல இருந்து கோல் அடிப்பாங்க. அந்த கோல்ல இருந்து நான் பயங்கரமா ஃபேசினேட் ஆயிட்டேன்னு சொல்லுவேன் நானு. லுக் வரைக்கும் கிடையாது, இவன் வந்துட்டு கேம் விளையாடுவான் போல இதுன்னு சொல்லிட்டு அப்பதான் நான் வந்துட்டு நிஜமாவே சீரியஸா வந்து ஜிடானு, ரொனால்டோ யார் அந்த 3 கோல் அடிச்சது ஃபைனல்ஸ்லன்னு போய் கண்டுபிடிக்கிறது, அந்த இது ஹைலைட்ஸ் எதிரியா போடுறான்னு கண்டுபிடிக்கிறது. அப்பதான் வந்துட்டு ஆரம்பிச்சேன். எனக்கு வந்துட்டு பிளேயர்ஸ் ரிப்போர்ட் வந்துட்டு பெக்கம் தான். ஆனா ஓவர் டைம் என்னன்னா எனக்கு தெரிஞ்சு நான் யுனைடெட் ஃபேன் ஆவறதுக்கும் ஆகாததுக்கு ஒரே ரீசன் என்னன்னா ரியல் மேட்ரிட் போவான். அதுவும் வந்துட்டு என்னன்னா ஃபெர்கியூசன் கூட சண்டை போட்டுட்டு போனான்றது வந்துட்டு நான் அந்த டைம் ஸ்போர்ட்ஸ் சென்டர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபெர்கியூசன் கூட சண்டை போட்டு போனா அப்படிங்கறதே வந்துட்டு என்னால ஏத்துக்க முடியல. நான் யுனைடெட் ஃபேன் கிடையாது, பட் பெக்கம துரத்துட்டாங்க. ஏன்னா லாலிகா கவரேஜ் அப்போ இல்ல. அப்போ நான் எங்கடா போய் பாப்பேன்ற மாதிரி ஆகி அதுக்கப்புறமா அப்படியே இன்டர்வியூ கொடுத்தாரு. அப்படியே பாஷான்ற மாதிரி ஸ்பெஷல் ஒன் வந்தாரு. அது கரெக்டா அப்படியே ஸ்விட்ச் ஓவர் ஆச்சு. அதுதான் என்னோட ஸ்டோரி நான் பெக்கம் பத்தி. ஆனா நீங்க யுனைடெட் ஃபேன்ஸா? நீங்க இல்ல, நான் இருக்கும்போது பெக்கம் மெட்ரிட் ஆடிட்டுமா? நான் வந்து பிறக்கிறப்பே மெட்ரிட்ல இருந்தானா? ஓ, அப்போ இவன் இப்பதாங்க பிறந்தான். இல்ல நமக்கு ஆக்சுவலா 16 17 இயர்ஸ் இருக்கும்போது அவன் பிறந்திருக்காங்க. 2000 எப்படா பிறந்தாங்க? 97 தான் பாருங்க. சோ அதனால ட்ரிபிள் பாத்துறப்பங்க. என்ன பாத்துருப்பேன்? ட்ரிபிள் பாத்துருப்பேன். 99 ட்ரிபிள் பாத்துருப்பேன். 3 வயசுல என்ன ட்ரிபிள்? என் பையனுக்கு 3 வயசு ஆகுது. ட்ரிபிள் பாத்துருப்பானா? கோகோம்ல பாத்துட்டு இருக்கான். அப்பா உட்கார வச்சாருங்க. சோ பெக்கம் வந்து நீங்க ஓகே, நான் சொல்றதுல உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஃபுட்பால் நீங்க சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரி பார்க்க ஸ்டார்ட் பண்ணும்போது செம்மையா இருக்கானே
அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இன்னொன்னு என்னன்னாக்கா இப்போ உங்களோட சொன்ன மாதிரி பையனுக்கு குச்சி முடின்னு சொன்னாங்க ரோனிக்கு. ஸோ எனக்கும் குச்சி முடி அந்த டைம்ல முடி வந்து ரொம்ப குச்சி குச்சியா இருக்கும். ஆனா பெக்கம் பாத்தீங்கன்னாக்கா செம்மையா இருக்கும் ஹேர் ஸ்டைலு. ஸோ அப்போ பார்க்கும்போது யாரா இவங்க மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் வைக்கணும் அப்படிங்கிறது தான் 2000 அந்த டைம்ல 2002ல வந்து அவன் மான்செஸ்டர் யுனைடெட் போறானே 2. ஸோ 2011 வயசு எனக்கு 13 வயசு அந்த டைம்ல வந்து இது அந்த ஹேர் ஸ்டைல் வைக்கணும்னு எங்க அப்பாட்ட கேட்கறேன். எங்க அப்பா அப்படியே பாக்குறாரு. அடுத்த நாள் கூட்டு போறாரு. கூட்டு போயிட்டு எல்லா அப்பாவும் என்ன பண்ணுவாங்க, கரைச்ச கட்டிங் அடிச்சு விட்டுருவாங்க. ஆனா எங்க அப்பா அப்படி இல்லை. எங்க அப்பா ஸ்டைலிஷ்டாரு. கூட்டிட்டு போயிட்டு வச்சு விடுங்கன்னாரு. ஓகேவா, ஃபர்ஸ்ட் டைம் சலூன்ல கூட்டு போயிட்டு பெக்கம் மாஸ்டர் வந்து ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்த சென்டர்ல வச்சு இப்படி வச்சிருப்பாங்க. இந்த சலூன் கடை ஹாஸ்டல் வைக்கிறேன்னு சொல்லிட்டு பட்டகத்துல ஒரு பார்த்தீங்களா, அவன் என்ன பண்ணிட்டான், எங்க அப்பா அப்பதான் நமக்கு இந்த போட்டோ வீட்டோ எதுவுமே கிடையாது. எங்க அப்பா டிஸ்கிரைப் பண்றாரு சலூன் கடையில இந்த மாதிரி வந்து. ஆமா, இது ஞாபகம் வச்சுக்குவார். ரெஃபரன்ஸ் காட்டுறது கூட ஒண்ணு இருக்காது, கையில போன் கிடையாது, நம்ம புரிய வைக்கிறது தான் அவனுக்கு புரியும். சோ எக்ஸாக்ட்லி சலூன் கடை இல்ல, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. எப்பயாச்சும் ரொம்ப அப்ப அந்த டைம்ல வந்துட்டு அந்த மஷ்ரூம் கட் கூட பயங்கரமா பாப்புலரா இருந்தது. அவன் ஃப்ரெண்ட் எல்லாம் மேக்ஸினே தூக்கிட்டு போவான். இல்லனா வந்துட்டு அந்த அப்பாஸ் ஹேர் ஸ்டைல்னு சொல்லிட்டு அந்த காதல் தேசம் அப்பாஸ் இல்ல நம்ம ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ல இருந்து கட் பண்ணி எடுத்துட்டு போய் காட்டிலாம் பண்ற ஒரு இது இருந்துச்சு. பட் அந்த ப்ரிவிலேஜ் அந்த டைம்ல இல்ல. ஏன்னா அது ரொம்ப அண்டர் ப்ரிவிலேஜான டைம். அப்ப கூட்டிட்டு போய் உட்கார வச்சு இந்த சென்டர்ல வந்து சொல்றாரு, முடி இப்படி நல்லா வரணும் வந்து. எனக்கு முடி இப்ப பாத்தீங்கன்னாக்கா இப்ப இருக்க லெவல் தான் இருக்குது. இப்படியே விட்டு இருந்தா கூட எனக்கு அந்த பெக்கம் மாஸ்டர் இப்போ அந்த பெக்கம் மாஸ்டர் கூட இப்போ வச்சா ரசிச்சிடலாம். இந்த பரதேசி நாய் என்ன பண்ணாங்கன்னா, நான் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, இங்க எல்லாம் கரைச்சிட்டான், ஃபுல்லா கரைச்சிட்டு இங்க மட்டும் இப்படி யோசிச்சு பாருங்க. நான் நான் என்ன செம்ம ஆசையா இருந்தேன். பார்த்தா ஃபர்ஸ்ட் பார்க்க முன்னாடி இருந்து பார்க்க இப்படி இருந்தது. வாவனுக்கு லைட்டா குனிஞ்சா மொட்டை ரொனால்டோவுக்கு அந்த வச்சான் பாருங்க. எங்க அப்பா அப்படி வெளியே டீ குடிச்சிட்டு இப்படி உள்ள வராரு. வந்து பார்த்துட்டு இதே நான் சொன்ன தாயோட தான் அவர் சொல்லி என்னடா பண்ணி வச்சிருக்க தாய். அவரே டென்ஷன் ஆயிட்டாரு. நான் என்ன சொல்லிட்டு நான் அழுவ ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி அப்படியே பார்த்தாரு. அடுத்த தடவை நம்ம வேற இடத்துல வச்சுக்கலாம் மட்டும் கரைச்சு விட்டாங்க. திரும்ப ஒண்ணுமே இல்லாம மொட்டை கட்டிங் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க. சோ இந்த ஹேர் ஸ்டைல் வைக்கணும், இவனை மாதிரி நம்ம இது பண்ணணும் அப்படிங்கறதுல ஆரம்பிச்சுதான் அந்த ஸ்பைக்ஸ் வச்சிருப்போம் பாத்தீங்களா. நான் இன்ஃபேக்ட் வந்து டு பி ஃப்ராங்கா சொன்னா நம்ம போட்டோஸ் கூட வீடியோல ஆட் பண்ணோம். அந்த டைம் 2000 ஜெர்சி, இங்கிலாந்து ஜெர்சி வச்சிருந்தேன். அது 7 பெக்கம் ஜெர்சி போட்டு ஒயிட் அந்த ரெட் லைன் மட்டும் நான் அதே ஜெர்சி ரெட் வச்சிருந்தேன். போட்டுட்டு இந்த ஹேர் ஸ்டைல் இந்த ஸ்மோஹாக் மாதிரி வச்சு பின்னாடி லைட்டா முடி அவன் வச்சிருந்த மாதிரியே வச்சு ஜெயலலிதா போட முன்னாடி ஜெர்சி அந்த ஜெர்சி போட்டு பிளாக் டிஷர்ட் நினைக்கிறேன் இப்படி வணக்கம் எல்லாம் போட்டு போட்டோ எல்லாம் போட்டுருந்தோம். அந்த அளவுக்கு பைத்தியம். ஏன்னா நமக்கு வந்து நீங்க எல்லாம் இந்த ஸ்போர்ட்ஸ் சென்டர் கிட் சென்டர் எல்லாம் சொல்றீங்களா, அதெல்லாம் லேட்டரா தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு, பார்க்க ஸ்டார்ட் பண்ணி. அந்த அளவுக்கு பெக்கம் மேல பைத்தியமாயி இவங்களுக்கு எல்லாம் தெரியாது 200 ரூபாயில ஜெர்சி கிடைக்கும். பெக்கம் ஜெர்சி மட்டும்தான் கிடைக்கும். வெறும் பெக்கம் தான் கிடைக்கும், வெறும் பெக்கம் வேற எதுவும் கிடைக்காது. ஆக்சுவலா சென்னையில ஸ்பென்சர் பிளாசா போனீங்க அப்படின்னா ஸ்பென்சர் போட்டிருப்பாங்க, ரொனால்டோ கிடைக்கும், ஜிடான் கிடைக்கும். சோ இந்த 3 ஜெர்சி ஸ்டார்ட் ஆகிதான் அதுக்கப்புறம் தான் ஏசி மிலான் ஜிடான் காக்காலாம் நம்ம கிடைக்காது. அப்புறம் ஒரு ரொம்ப பாப்புலர் வந்துட்டு ஜிடான் யுவென்டஸ் ஜெர்சி, அந்த பிளாக் அண்ட் ஒயிட் எனக்கு தெரிஞ்சு பாதி பேர் யுவென்டஸ் எப்படி தெரியும்னா ஜிடான்னாலதான் தெரிஞ்சிருக்கும். சோ அப்படி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு இன்னும் சொல்ல போனா வெறித்தனமா அப்ப ஸ்டார்ட் பண்ணி அந்த ஜெர்சில இருந்து பெக்கம் கடைசியா இங்கிலாந்துக்கு ஆன ஜெர்சி உள்ள வச்சிருக்கேன். இப்போ 7 பெக்கம் போட்டே வாங்கி வச்சிருக்கேன் நான். அந்த அளவுக்கு வெறித்தனமா ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ண ஃபுட்பாலர் வந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோக்கு முன்னாடி டேவிட் பெக்கம். ஸோ நமக்கு எக்ஸ்போஷர் கிடையாது. எங்க அப்பா வந்து சொல்லுவாரு மொட்டை ரொனால்டோ இருக்காண்டா, நமக்கு பார்க்க மாட்டோம். அவனை ஆளப்பாரு, அவனும் என்னோட முடிய வச்சிட்டு இருக்கான். நமக்கு அந்த மென்டாலிட்டி தான். இவன் ஸ்டைலா இருக்கான் ஆளு. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும்போதே ஃபுட்பால தாண்டி நீங்க சொன்ன மாதிரி ஃபேஷன் ஐக்கான் தான். அவன் போட்டு வர ஜீன்ஸ், அவன் போட்டு வர மாதிரி ஷர்ட், அந்த மாதிரி எல்லாம் போடணும் அப்படின்ட்டு. சொல்ல போனா அந்த டைம்ல வந்துட்டு பெண்டட் லைக் பெக்கம்னு ஒரு படமே வரும். அதுல ஒரே ஒரு சீன் வரும்.
இவங்களுக்கு தெரியாது கன்ஃபார்மா இந்த ஜெனரேஷனுக்கு செம்ம நாஸ்டாலஜிக் மூமெண்ட். டாரண்ட்ல டவுன்லோட் பண்ணிருப்போம் நம்ம படத்தை. அந்த படத்தை டவுன்லோட் பண்றதுக்கு இன்டர்நெட்டும் ஃபர்ஸ்ட் ஸ்லோவா இருக்கும். நீங்க வேற இன்டர்நெட், எனக்கு வந்துட்டு எங்க வீட்டுல வந்து பெண்டட் லைக் பெக்கம் படம் போறேன்னா என்ன படம் இது, அதுல வேற போஸ்டர்ல எங்கேயுமே பெக்கம் இருக்கு மாட்டா, ஏதாவது கெட்டு போயிட்டா அப்படிங்கிற எல்லாருக்கும் போயிட்டாங்க எங்க வீட்டுல. இதேதான் எங்க அப்பா பெக்கம் வருவாங்க கடைசி வரைக்கும் பெக்கம் வருவான்ப்பா. நானும் அதுதான் பாத்துட்டு இருக்கேன். கடைசியா பார்த்தா ஒரு எவர்சீன் உச்சா கட்ட டென்ஷன் ஏன்டி உங்களை பார்க்கலாம் பார்த்தா அப்படின்ட்டு. சோ ஆப்வியஸா அப்படி ஸ்டார்ட் பண்ணி பெக்கம் வந்து ஒரு ஃபேஷன் ஐகான்ல இருந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த கோலு, நீங்க சொன்ன அந்த கோலு எனக்கு அதை விட மாசானது என்னன்னாக்க, அந்த நான் பார்க்கும்போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கிறதுனா நீங்க வில்லனா பாத்தீங்கன்னு சொன்னீங்களா, அதுக்கப்புறமேட்டு அந்த கோலு அதெல்லாம் சொன்னீங்க. நான் பார்த்த பெக்கம் வந்து இந்த வில்லன் பெக்கம் இல்லாம அடுத்த வேர்ல்ட் கப்ல ஹீரோயிக்ஸ் ஃபுல்லா கிரீஸ் கூட ஒரு கோல் அடிச்சு அது குவாலிஃபயர். அந்த பெக்கம் அப்படி பார்த்துதான் வந்து வாவ் இவன் தாண்டா அப்படின்ட்டு. ஆனா எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்தது பெக்கம்ல. யாருன்னா சொல்லலாம், ஃபர்ஸ்ட் பெக்கம் வாய்ஸ் நான் கேட்கும் போது கீச்சு குரலா இருக்கு இவனுக்கு. நம்ம ஒரு இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னாக்க தான் முடிச்சிடலாம் அப்படிங்கிற அந்த ஸ்டைல்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன கீச்சு மிச்சின்னு இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட். டேய் என்ன உன்ன நான் என்ன மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன் நானு, நீ இப்படி பேசுற. அது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். அதுல அப்படிதான் பெக்கம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு இன்னைய வரைக்கும். கரெக்ட். ஆக்சுவலா நீங்க சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து இன்னொரு மேட்டர், நம்ம சென்னையில நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னாக்கா ஆர்குட்னு ஒண்ணு இருந்திருக்கு. ஆமா ஆமா. ஃபேஸ்புக்கு முன்னாடி ஆர்குட்ல டிபிஏ பெக்கம் தான் ஞாபகம் இருக்கு. அவன் போலீஸ்க்கு வந்து கிளாஸஸ்க்கு அந்த சென்ட்டுக்கு அதுக்கெல்லாம் வந்து பயங்கரமா மாறும். அதெல்லாம் போட்டோ வேற லெவல்ல இருக்கும். அந்த போட்டோவை எடுத்து ஆர்குட் டிபிஏ வச்சுட்டு பிள்ளைங்களுக்கு உஷார் பண்றதுதான். ஓகே உங்களோட அப்படி இருப்பாங்க ஒட்டி கூட மெசேஜ் பண்ணலாம். ரெண்டாவது வந்து அந்த அளவுக்கு ஆகி, ரெண்டாவது ஃபேஸ்புக் வந்து வந்ததுக்கு அப்புறமும் இப்பவும் பாத்தீங்கன்னாக்க அந்த இங்கிலாண்டோட பெக்கம், ரியல் மேட்ரிடோட பெக்கம்லாம் வந்து என்னோட ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் பிக்சர்ல வந்து அப்லோட் பண்ணிருந்த அளவுக்கு ஈவன் கிறிஸ்டியானோ ரொனால்டோ கூட நான் பண்ணல. ஆனா டேவிட் பெக்கம்க்கு அவ்வளவு ஒரு வெரி. ஆமா, எனக்கு தெரிஞ்சு நம்ம எப்படி ரொனால்டோ பத்தி பேசினப்போ, ரொனால்டோனா நம்மளுக்கு வந்து R9 ஒரு காலத்துல இருந்ததோ, அதே மாதிரி மேன்செஸ்டர் யுனைடெட் 7 நம்மளுக்கு பெக்கம் தான் வந்துட்டு மைண்டுக்கு வரத ஒரு 3-4 இயர்ஸ் இருந்தது. இன்னொரு மேட்டர் சொல்றேன், இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். பெக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து 7க்கு முன்னாடி 10 கொடுத்தாங்க. இன்ஃபேக்ட் வந்து எல்லாருக்கும் தெரியும், பெக்கம் டாக்குமெண்ட்ரியே பெக்கம் சொல்லியிருப்பாங்க. 10 வந்து கொடுக்காம 7 வந்து கொடுத்தது வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட்டுங்கிற மாதிரி தான் தலைமை சொல்லியிருப்போம். பட் எண்ட் ஆஃப் த டே அந்த நம்பருக்கே வந்துட்டு ஒரு மாஸ் பண்ணிட்டான். இன்னொன்னு நான் உங்களுக்கு இப்போ இதுவே வந்து இன்ஸ்டாகிராம் மேட்டர் காமிச்சிடுறேன். நம்ம ஃபுட்பால் நான் பார்க்க ஆரம்பிச்சதுனால என் ஃப்ரெண்டு வந்து பெக்கம்னால அவனும் ஒருத்தன் பார்க்க ஆரம்பிச்சான். நமக்கு இப்போ ஆல்மோஸ்ட் வந்து 35 இயர்ஸ் வந்துட்டோம். இந்த நாய்க்கு இப்போ இவன் சின்ன வயசு, நம்மளோட ஒரு 3 வயசு, 32, 33 வந்துட்டான். இப்போ கூட விக்னேஷ் ரவிச்சந்திரன் எவ்வளவு வயசாகுது பாருங்க, எருமாடுது. இவ்வளவு வயசாகியும் டிபில இங்க பாருங்க பழைய பெக்கம் போட்டோம். ஆமா. சோ இது மட்டும் நானும் வந்து எல்லாருமே ஃபேஸ்புக் ஆப் டெலிட் பண்ணேன். எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு பைத்தியமா இருந்திருக்கும். பொம்பளைங்க பைத்தியமா இருந்தது போக ஆம்பளைங்க அந்த டைம்ல பைத்தியமா இருந்திருக்கும். நம்ம புதிய தலைமுறை பேசுறதுக்கு இன்னும் ஒண்ணு கடைசியா சொல்லிக்கிறேன். அவன் வந்துட்டு அந்த ஸ்பைஸ் கேர்ள்ஸ் டேட் பண்றான்னு எனக்கு அது வேற பொறுக்கல. அவனுக்கு செட் பண்ற பொண்ணு யாருன்னு நான் எங்க ஸ்கூல்ல இருக்கிற பசங்க கிட்ட எல்லாம் கேட்கறேன், யாரா ஸ்பைஸ் கேர்ள்ஸ், யாரா ஸ்பைஸ் கேர்ள்ஸ். ஆனா பார்த்தா ரொம்ப ஆவரேஜ் ஆளதான் அவ செட் பண்ணிக்கிட்டான்ற மாதிரி கட்சியில போய் முடிஞ்சது. இது நான் ஆடி செருப்படி வாங்க போறேன்னா என்னன்னு. ஆமா உடனே வந்து சொல்லிடுவாங்க, ஏய் அவன் மொக்கதாங்க. இப்போ ஃபிகர்னா நம்ம ஒரு ரேஞ்சில எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்போம். அதாவது பெக்கமுக்கு நான் இல்ல பெக்கமுக்கு நமக்கே அந்த இதுலயே பாத்தீங்கன்னா பெக்கம் டாக்குமெண்ட்ரி முக்காசி பேர் ஃபுட்பால் இப்போ நம்மள ஃபாலோ பண்றாங்க பாத்துருப்பாங்க. அவர்களே பார்த்துட்டு தலைவர் இவளுக்கு ஏன் போய் மைங்க இவளுக்கு ஒரு ஆளுட்டு அதோட அவன் சொல்லுவான், 24 மணி நேரம் மேட்ச்ல அவரை போய் பார்த்து திரும்ப வந்தேன். நானா இருந்தாடி அவன் எப்படி ஓட மாட்டாடா கவனம் பண்ணி சொல்றாங்க மாதிரிதான். அவளுக்கு நீ கிடைச்சடா, அவன் கண்டிப்பா ஓட மாட்டாடா, நீ பிரியா வருவாடா, அந்த மாதிரிதான் வந்து. ரெண்டாவது பெக்கம் வந்து எனக்கு தெரியல ஃபேமிலி மேனாவும் பயங்கர. ஆக்சுவலா நடுவுல ஒரு கான்ட்ரோவர்சி வந்துச்சு, அது டிவோர்ஸ் ஆகும் நான் பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இவங்களுக்கு பிரேக்கப் ஆகி ஒரு பிரியணும்டா இவங்களுக்கு பெக்கமா அப்படின்ட்டு
பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பரவாயில்ல பரவாயில்ல வச்சாங்க. ஆமா, ஆக்சுவலா ஆரம்பத்துல அவன் ஒருத்தன் பெக்கம் ஒண்ணு வந்து சிங்கர் ஒருத்தர் என்ரிகே இக்லெசியாஸ். கரெக்டா சொன்னீங்க. அவன் பெரிய டிசப்பாயின்மெண்ட் வச்சுக்கோங்க. அவன் கூட ரிக்கி மார்ட்டினும் பயங்கரமா. சரி, அது நாங்க நிறைய பேசிட்டோம். புதிய தலைமுறை பேசுங்க. சாம் சொல்றான் ரொம்ப நேரம் இவ்வளவு நேரம் சைலண்டா உட்கார வச்சுதான் எனக்கு தெரிஞ்சு. டேவிட் பெக்கம் நான் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து சிரியை டெலிகாஸ்ட் ஆச்சு. அந்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ESPN உள்ள வரப்போ சிரியைக்கு நல்லா கொஞ்சம் மார்க்கெட்டிங் பண்ணாங்க. எங்க அப்பா சொன்னாரு, இது உட்காந்து பாடுறா ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா போகும் அப்படின்னாரு. அப்போ உட்காந்து பார்க்கும்போது ஏசி மிலானுக்கு லோன்ல வந்த டைம் எல்ஏ கிட்ட சண்டை, அந்த டாக்குமெண்ட்ரியில எல்ஏ கிட்ட சண்டை போட்டோன்னே எனக்கு தெரியும். அவர் சொன்னா எ பிளேயர் லெஃப்ட் அமெரிக்கன் கேம் அவுட் இட்டாலின்றதுதான் டேர்மே. அப்போ வந்து இந்த அல்ட்ராஸ்ன்ற டேர்ம் ரொம்ப ஃபேமஸ். எங்க அப்பா சொன்னாரு அல்ட்ராஸ்ன்றது, நான் கொஞ்சம் லைட்டா அந்த காட்ஃபாதர் சைக்கு சின்ன வயசுல இருந்து காட்ஃபாதர் பைத்தியம். அந்த படம் எனக்கு அவ்வளவு தலைப்படமா இதுல இல்ல, இங்கிலீஷ் தலைப்படம் இல்ல, இங்கிலீஷ் காட்ஃபாதர். பிறந்ததே 2000 வந்துட்டு கமெண்ட்ல அப்படிங்க போறான் சொல்லு. அது சின்ன வயசுல எங்க அப்பா வந்து காட்ஃபாதர் இந்த மைக்கேல் சீன் மட்டும் காட்டுவாரு. அப்போதான் சொல்லுவாரு, இந்த இட்டாலியில வந்து அல்ட்ராஸ் தான் பெரிய ஆளுங்க, ஓனரே அல்ட்ராஸ் சொல்றதை கேட்பான் அப்படின்னு சொன்னப்போ ஓகே அல்ட்ராஸ் கேட்டு ஒரு பிளேயர் உள்ள வந்து அவங்களே சைலண்ட் பண்ணுவான். ஒரு மாதிரி ஜுவென்டஸ் மேட்ச்னு நினைக்கிறேன், இவரு பாஸ் பண்ணுவாரு, ரொனால்டினோ யாரோ பாஸ் போட்டு கோல் அனுப்புவோம். போனோடனே மொத்த ஸ்டேடியம் அப்படியே சைலண்ட் ஆகும். நாப்போலியோ எங்கேயோ போயிருப்போம், மெரடோனா அந்த மேட்ச் உட்காந்து பாத்துட்டு இருப்பாரு. மொத்த ஸ்டேடியமும் சைலண்டா. அப்ப சொல்ல மெரடோனாவே சைலண்டா வரும். அவர் எவ்வளவு டெரரான ஆளு. ஆனா என்ன சொல்லுவாங்க, இவர் வந்து விட்டு போனது வந்து அவனுக்கு நல்லதோ இல்லையோ ஃபுட்பால் வேர்ல்டுக்கு ரொம்ப கெட்டதா போச்சு அந்த டைம்ல. பிஎல்லுக்குமே சரி, ரொனால்டோ கண்டுபிடிக்கிற வரைக்கும் பிஎல் லைட்டா அடி வாங்கியிருந்தாங்க. அந்த யங் டேலண்ட்ஸ் ஃபுட்பாலிங் வேர்ல்டுக்கு எல்லாம் கெட்டதுன்னு நம்ம பிளைண்டா சொல்லிட முடியாது. சொல்லு. நான் போய் பார்த்தேன் அந்த மேட்ச் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் வந்து PSG ரிட்டையர் ஆகும்போது அவசியம் நம்மள லீக் 1 வந்து புதுசு. PSG அந்த கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணேன். அந்த டைம் லீக் 1 வந்து புதுசா, லீக் 1 இந்தியால ஸ்ட்ரீம் ஆன புதுசு. அப்பதான் இந்த ESPN ஸ்டார் மேட்சர் லீக் 1 எல்லா மேட்சும் லைவ் ஓடும். லலிகா ஓடும், லீக் 1 ஓடும். ஸ்டார் கிரிக்கெட்ல சிறிய மேட்ச் தான் பார்த்து ஸ்டார் கிரிக்கெட்னு சேனல் இருந்தது. அப்போ சிறிய மேட்ச் போச்சு. ஏன்னா உங்களுக்கு அந்த டெலிகாஸ்ட் கன்ஃபியூஷன் இருக்கும் போல. எல்லா சேனலும் போட்டாங்க, எல்லா மேட்சும் ஓடிச்சு. அந்த டைம்ல தான் கத்தார் ஆன புதுசுன்னு நினைக்கிறேன் பெக்காம் வரப்போ. அப்பதான் நாசர் எல் கலீஃபினா யாரு, அவன் டென்னிஸ் பிளேயர். ஏய் பெக்கம் பத்தி பேசுறான், நாசர் எல் கலீஃபி பேசுறான் பத்தி சொல்றான். அப்பதான் இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னு கத்துக்க ஆரம்பிச்சுட்டீங்க. அப்போ லைட்டா அதனால பெக்கம் பிடிச்சது. அதுக்கப்புறம் பேச இந்த இன்டர் மியாமி வாங்கினப்போ MLS லைட்டா உள்ள அட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சு. மத்தபடி பெருசாலாம் இதுல பெக்கம் பெருசா எனக்கு தெரியும். நாஸ்டாலஜிக்கா இவ்வளவு தூரம் பேசிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சது இன்டர் மியாமி பிரசிடென்ட் அலெக்ஸ் அந்த ஒரு கான்ட்ரவர்சி ரொம்ப நாளா ஃபாலோ அப் ஆயிட்டே இருந்தது. ஃபெர்குசன் மேல ஷூ தூக்கி அடிச்சது. ஃபெர்குசன் அவன் மேல ஷூ தூக்கி அதுல என்ன அந்த ஸ்டோரி என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அந்த சண்டை நடந்த 2 மாசத்துல வந்துட்டு ரியல் மேட்ரிடே ஃபேஸ் பண்ணுவாங்க. அங்க வந்து போய் ஹேட்ரிக் சப்ஸ்டியூட்டா வருவான், 2 கோல் வேற அடிப்பான். அப்ப கூட எனக்கு வந்துட்டு பத்தியா யாரை விட்டு போயிடாது பத்தியா, நீ விட்டு கொடுத்து போற பத்தியா நீ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அது அந்த மேட்ச் தோத்துருவாங்க. அது சாம்பியன்ஸ் லீக்ல தோத்துட்டு ரியல் மேட்ரிட் த்ரூ ஆயிடும். பட் ஆனா பெக்கம் போய் ரியல் மேட்ரிட் சேர்றப்போ அது ஆல்ரெடி அந்த ஜிடான், ரொனால்டோ, ரொபர்டோ கார்லஸ் எல்லாருமே இது என்ன இது வந்துட்டு FIFA கேம்ல வந்துட்டு நான் கரெக்டா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரிஞ்சு வந்து FIFA 2009 to 12 வரைக்கும் நினைக்கிறேன். அப்பதான் வந்து பெக்கம் அந்த இடத்துல இருந்த டைம் இல்லையா? எப்போத்துல இருந்து சொல்றீங்க? வருஷம் 2003ல இருந்து 2007 வரைக்கும் வந்தாங்க. FIFA 2007 தான். அப்போ 8ல வந்து ரொனால்டினோ போட்டோ இருக்கும். ஓகே, 7 FIFA 2007 பாத்தீங்கன்னாக்கா நீங்க சொன்ன அந்த கெலக்டிகோஸ் டீம் நம்ம விளையாடுறோம்னா PS2 தான் விளையாடுறோம்னா. ரியல் மேட்ரிட் இந்த சைடு யார வச்சாலும் ஏசி மிலான் அது அந்த சைடுல வெயிட்டா இருக்கும், பயங்கரமா இருக்கும் அது பார்க்கவே. ஆனா எனக்கு என்னமோ வந்து அவங்க என்னதான் ஒண்ணு சேர்த்து சூப்பர் ஸ்டார்ஸ் கொண்டு வந்தாலும் அது ஒரு ஃபெயில்டான ஒரு மாடல் தான். ஆக்சுவலி அவங்களால யூசேஜ் அடிக்க முடியாதுல்ல எப்பவுமே. அது வந்து கிட்டத்தட்ட RCB ஃபேன்ஸ் வந்துட்டு RCB வந்துட்டு எப்படி
பிராண்ட் வேல்யூக்காக சேர்த்த ஒரு டீம். ஆக்சுவலி பெரஸ் செட்டப் பண்ற மொத்த டீமே நம்ம நிறைய பேசியிருக்கோம் இதை பத்தி. இதுல நம்ம ஆல்ரெடி சொல்லிருவோம், பெக்கம் வந்து பார்சலோனாக்கு போக வேண்டியது, அதான் ஜெர்சி எல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். அப்போ வந்து பெக்கம் வந்து அட்லீஸ்ட் நான் போறேன்னு சொல்லிட்டு அலெக்ஸ் ஃபெர்குசன் சொல்லிட்டு ரியல் மேட்ரிக் அப்படின்னு சொல்லி தான் போனதெல்லாம் பத்தி பேசியிருக்கோம். பட் இதான் இவன் நிறைய வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலா பேசினா, நம்ம வந்து நிறைய நாஸ்டாலஜிக்கா பேசணும். எனக்கு வந்து என்ன தோணுச்சு அப்படின்னாக்கா, நீங்க சொன்ன மாதிரிதான் வெக்கம் இல்லைனாக்கா ஒரு டைம் ஃபுட்பால் நம்ம ஃபாலோ பண்ணிருக்க மாட்டோமோங்கிறது வந்து இப்போ பேசும்போதுதான் எனக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு ஃபுட்பாலுக்கான எக்ஸ்போஷர் வந்து கொஞ்சம் டிலே ஆயிருக்கும்னு தோணுது. ஆயிருக்கும் எப்பனா ரொனால்டோ மெஸ்ஸி ஒரு 4 years டிலே ஆயிருக்கும். இந்த பெப்பரா கிடையாது, எனக்கு ரொனால்டோ மெஸ்ஸி ப்ரோ அவர்கிட்ட இப்போ இவங்க அப்பா சொன்னாருன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து இவங்க அப்பா கொஞ்சம் பெரிய ஆளுங்கிறதுனால ஃபாரின் போய் மேட்ச் பார்த்துட்டுலாம் வந்திருக்காங்க. அந்த டைம்ல இவங்க அப்பா அங்க படிச்சாருங்கிறதுனால எக்ஸ்போஷர் இவனுக்கு அதிகம் இல்லை. இப்போ எங்க அப்பா வந்து என்கிட்ட வந்து அந்த பிரேசிலியன் டீமை பத்தி பேசும்போதோ, அவனுங்க எப்படி திரும்ப விளையாடுவானுங்க, அந்த முட்டை ரொனால்டோ சூப்பரா விளையாடுவான், இன்னும் அதுக்கு ப்ரீவியஸ் டீம், இவங்க வந்து இந்த வேர்ல்ட் கப் மட்டும் பார்த்து வளர்ந்த ஒரு ஜென்ரேஷன். ஸோ இவங்க இதை பத்தி சொல்லும் போது என்னடா அப்படி இருக்காங்க. எனக்கு வந்து ஓகே, நம்ம ஒரு டிஸ்கிரிமினேட்டிவா கூட பெக்கம் அழகா இருக்கான், முட்டை ரொனால்டோலாம் அப்படி இருக்கான் அப்படிங்கிறது ஒரு நான் ஆப்வியஸா ஒத்துப்பேன். அது ஒரு டிஸ்கிரிமினேஷன், எனக்கு தெரியாத வயசு. ஆமா, நம்ம பார்த்துட்டு ஒரு ஃபேஷன் இதுல போயிட்டு இது மாதிரி பண்ணோம்ட்டு. பட் கொஞ்சமா இந்த பெக்கம் இப்படி இருந்ததுனால என்னன்னு தெரியல, அது இவன் அடுத்து சொன்ன நீங்க சொன்ன மாதிரி ரியல் மேட் டிரான்ஸ்மிஷன்ல போகும்போதுதான் அப்பதான் வந்து மொட்டை ரொனால்டோவோட இம்பாக்ட், அந்த வேர்ல்ட் கப் அந்த டைம்ல மொட்டை ரொனால்டோ ஜெயிச்சது, அதை பத்தி எல்லாம் தெரிய வந்தது. எங்க அப்பா சொல்லும் போதெல்லாம் கண்டுக்கல நான். தெரிய வந்துட்டு அவன் அந்த ஸ்டெப்பும் போட்டு மூவ் பண்றது பார்க்கும்போதெல்லாம் வந்து இவனை விடலாம் ஃபுட்பால்ல பிஸ்டா இருக்காங்க. அந்த ஜிடான் அடிக்கிற ஆஃப் வாலி கோலு இப்பதான் பார்க்கும்போதுதான் வந்து யூட்டன் போட்டு யுனைடெட் ஆப்வியஸா ரெட் டிஷர்ட் பெக்கம் இதுக்காகலாம் ஃபாலோ பண்ணும்போது, அங்கேருந்து திரும்ப பெக்கமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது தான் வந்து இந்த ஏசி மிலான் போகும்போது அங்க போனாருன்னா அந்த ஃப்ரீ கிக் எடுக்கிற 4 பேருமே பாத்தீங்கன்னா, நீங்க அது வரைக்கும் போவதில்ல. நான் வந்துட்டு ஓகே, மேபி நீங்க சொல்றது திரும்ப வந்துட்டு அந்த ரியல் மேட்ரிட் டைம் பத்தி சொல்றீங்க. நான் வந்துட்டு பெக்கம் இபிஎல் இருக்கிறப்ப சொல்றேன், நான் பெக்கம் பாக்கதான் உட்காருவேன். ஆனா எனக்கு அப்பப்போ டெனிஸ் பெக்கம் விளையாடுறது, அப்புறமா தியாரி ஆண்ட்ரியோட கோல்ஸ் பாக்குறப்ப எனக்கு வந்துட்டு டேய் பெக்கம் என்னடா ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறேன்ற மாதிரி. நீங்க இருக்கும்போது ஆலன்சர் இருந்தான் எல்லாருமே. இது அப்புறமா இந்த வெஸ்டாம்ல ஒரு இட்டாலியன் ஸ்ட்ரைக்கர் ஒருத்தருமா பேர் வந்துச்சு. நீங்க இருக்கிற டைம்ல தான் வாண்டசார் நமக்கு இன்னும் நிறைய மேட்டர் நடந்ததெல்லாம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருக்குமே தெரியல, கோல் படம் பார்த்துருக்கீங்க நீங்க. கோல் 1 கோல் 2 பார்க்கும்போது மெயினா கோல் ஒன் படம் பார்க்கும்போது பெக்கம் கார்டன் இல்ல, பெக்கம் வரது பாத்தீங்கன்னா செகண்ட் பார்ட்ல தான் வருவாரு. அப்ப பார்க்கும்போது ஃபுட்பால் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஃபுட்பால் பார்க்கும்போது ஃபுட்பால் ரிலேட்டடான மூவிஸ் பார்க்கணும். நமக்கு அப்ப கூகுள்லாம் எனக்கு தெரியாது. உங்கள்கிட்ட இல்லடா தெரிஞ்சவங்கள்ட்ட, நம்மளோட சீனியர்ஸ் இருப்பாங்கல்ல அவங்கள்ட்ட, இப்போ வேற யார்ட்டையாவது கேட்கும்போது ஃபுட்பால் பத்தின படம் ஏதாவது இருக்கும்போது பார்க்கும்போது தான் வந்து இந்த மாதிரி கோலு அந்த டாரண்ட் அப்பதான் வர டைம். அப்ப பார்க்கும்போது நீங்க எனக்கு ஆலன் ஷெரர் சொல்லும் போது ஞாபகம், அப்பதான் நியூ கேசல்ங்கிறது ஒரு மாஸ் டீம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதுல அவங்களை காட்டுவாங்க ஆலன் ஷெரர் இவங்க எல்லாத்தையும். சாண்டியாகோ முனிஸ் தான் டுபாகூர் உண்மையான லைஃப்ல. பட் நியூ கேசல் பார்க்கும்போது அவங்க ஃபேன்ஸ் பார்க்கும்போது இப்ப எங்க அண்ணனுக்கு அவங்களுக்கு 45-47 இருக்காரு எங்க அண்ணன். அவன் இன்னி வரைக்கும் நியூ கேசல் ஃபேனு. நீ எதுக்கு நியூ கேசல் ஃபேனு? இப்போ நம்ம சொல்லுவோம்ல இந்த 2K கிட்ஸா சிட்டியை பார்த்து நீங்க இப்ப ஃபேன் ஆனீங்களான்ட்டு, அந்த மாதிரிதான் வந்து என்ன வந்து இப்ப என் ஃப்ரெண்டு கூட நம்ம வயசுலயே ஒருத்தா இருக்கான், குளோரி என்டர்ஸ்மோ என்ன சொல்லுவான், நான் பாதி நேரம் இங்கிலீஷே புரியாதா, டேய் நான் ஃபர்ஸ்ட் அப்படி கிடையாதுடா, இவனுக்கு தோத்தாலும் ஜெயிச்சாலும் கடைசி வரைக்கும் நம்ம ரெட்டு தான்டா அப்படிங்குவேன். பட் எண்டாவதுன்னு சொன்னேன், நீ வந்து பேஷனேட்டாலாம் இல்ல, டேய் அதுக்குன்னு அதை பார்த்து எனக்கு ஆர்ட் ப்ராப்ளம் இருக்குடா, நான் அதை பார்த்து சாகணும், புரியுதா உங்களுக்கு? நான் ஃபுட்பால் பார்க்காத ரீசன் ஹெல்த் இஷ்யூ வந்ததுனாலதான் அதை பார்த்துட்டும் ப்ரெஷர் ஆகி வால் ப்ரெஷர் வெடிச்சா நான் என்ன பண்றது? எனக்கு அடுத்து 20 வருஷத்துல ஒரு லீக் டைட்டில் இவங்க அடிக்கணும் மாசா, அது பார்க்கணும். எல்லாருமே இல்ல உண்மையிலே அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இவன் இது வந்து நம்ம ஜெனரலைஸாவே சொல்லலாம், ஃபுட்பாலுக்குன்னு இல்ல எந்த ஒரு ஸ்போர்ட் ஆனாலும் அவன் ரொம்ப நம்மளை விட நீங்க
நம்ம முன்னாடி ஜெனரேஷன் சச்சின் டெண்டுல்கர் ஃபேன் வந்து கிரிக்கெட் பார்த்து வேர்ல்டு கப் தோத்த ஃபுல்லா 2000s அந்த வேர்ல்ட் கப் அடிப்பாங்கல்ல, தோனி அடிச்சு கொடுப்பாரு. அது அந்த இந்த 80s வேர்ல்ட் கப்புக்கும் இதுக்கும் நடுவுல இருக்க ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து எவ்வளவு ஹெல்த் பிரச்சனை வந்திருக்கு இவங்களால. அதுல பாதிக்கப்பட்ட சச்சின் அவுட் ஆனா டிவி ஆஃப்ட்டு போற ஒரு காலத்துல இருந்தவங்க தான் கிட்டத்தட்ட நம்மளும் அப்படிதான். சச்சின் எப்படின்னு எனக்கு அந்த மாதிரி கங்குலி சச்சின் கங்குலி அடிக்காரங்க தான் முடிஞ்சிருச்சோம், அப்புறம் நம்ம தாண்டா ஜெயிப்போங்கிற மாதிரி. நானு அட் த சேம் டைம் டிராவிட் எல்லாம் அவுட் ஆயிட்டா அவ்வளவுதான், அழுதுட்டே டிவி ஆஃப்ட்டு போயிடுவான். எவன் வந்தாலும் ஏதாவது பண்ணி கொடுத்துருவான் நான் மாப்பிள்ள அப்படின்னு நினைச்சிட்டு. அந்த மாதிரி இருந்து வந்தவங்க தான் நம்ம யுனைடெட் ஃபேனா இருந்துட்டு நம்மளால இப்ப கன்வெர்ட் ஆக முடியல. இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு புள்ளையார் சொல்லி வந்து டேவிட் பெக்கம் தான் நம்ம ரெண்டாவது சொல்லி ஆகணும். கரெக்ட். அது நீங்க ஒரு க்ளோஸர் சொல்லுங்க, ஏன்னா நீங்க எனக்கு முன்னாடி நீங்க பிளேயரா பாக்குறதுக்கும் ஒரு கிளப் ஓனரா பாக்குறதுக்கும் பெக்கம் வந்து எனக்கு தெரிஞ்சு என்ன பர்சனலா கேட்டோம்னா ஓவர் டைம் வந்து ஃபுட்பாலர்ல இருந்து மோர் கமர்ஷியல் ஒரு இன்வெஸ்டரா மாறிட்டான். ஃபுட்பால் வந்து ஜாஸ்தி கமர்ஷியல் பண்ணது பெக்கம் அந்த அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவன் வந்து யூகேல இருந்து யூஎஸ் மாறினதுக்கு ரீசனே வந்துட்டு அவனோட கமர்ஷியல் பொட்டன்ஷியல் அவனுக்கு புரிஞ்சுது. அவனோட பார்ட்னரும் வந்துட்டு ஆல்ரெடி அந்த பிசினஸ்ல இருக்கிறதுனால அவனோட ஃபுல் இது கமர்ஷியல் பொட்டன்ஷியலை வந்து அவன் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிட்டான். அங்க போய் அவன் வந்துட்டு பேசிக்கா யூஎஸ்ல வந்துட்டு என்ன கிளாமர் இருந்தா எப்படியா செட் பண்ணலாம் நீங்க. ஸோ அதை வச்சு அவன் ஃபர்ஸ்ட் LA Galaxyல அவன் ஃபர்ஸ்ட் ஒரு பாத்துட்டான் அவனால என்ன சாதிக்க முடியும்னு. இன்டர்மியாவே இன்னும் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்ன வாங்கினான். கரெக்டா? ஆக்சுவலி அப்பவே போட்ட அக்ரிமெண்ட் அதான். பட் ஆனா இப்பதான் 2019 ஸ்டார்ட். சோ அதுக்கு முன்னே வந்துட்டு அவன் வந்துட்டு ஒரு ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கா வந்துட்டு செட்டில் பண்றது, யூஎஸ்ல செட்டில் ஆயிட்டு இது பண்றது. சோ ஆஸ் அ ஃபுட்பாலர் நான் வந்து சாரி ஆஸ் அ கிளாம் ஒரு இது செலிபிரிட்டியா நான் அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாலும் பெக்கம் வில் நெவர் பி மை ஃபேவரட் ஃபுட்பாலர். அது நான் சொல்லி ஆகணும். எனக்கு வந்துட்டு பெக்கமோட இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் அஸ்ன்ற மாதிரி தான் இது பேசுறேனே தவிர பெக்கம் வில் நெவர் பி மை ஃபேவரட் ஃபுட்பாலர். பட் ஆனா ஒரு டிஷர்ட்ல எழுதி போட்டு ஸ்லோகன் போட்டு நிக்கலாம் போல நம்ம நல்லா இருந்ததுல பாக்க பெக்கம் வில் நெவர் பி மை ஃபேவரட் ஃபுட்பாலர். பட் ஆனா அவ்வளவுதான். பட் ஆனா அவன் தான் வந்துட்டு எனக்கு ஃபுட்பாலர் செமையா இருக்கு. நீ இத டைட்டில் Beckham, that's absolutely brilliant. Take a bow, David Beckham.